ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வரை எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன வானதி என்னை பற்றி நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவசியம் உங்களை பற்றி நான் சொல்லி தான் ஆகணுமா? இந்த வீட்டில் உங்களை இவ்வளோ தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, நீங்கள் எந்திரிக்கணும், உட்காரணும். அந்த அளவுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன இந்த வீட்டுக்கு முறைப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களா? வந்ததே திருட்டு கல்யாணம், அதில் ஃபேக் கல்யாணம் வேறு. இந்த வீட்டில் இருக்க முதல்ல உங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் வானதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு, என்ன வானதி நீ இப்படியெல்லாம் பேசுகிற, பேசாமல் இரு பாண்டி, நான் பேசுகிறது எல்லா விதத்துலேயும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இங்கே தப்பாக இருக்கேன்? ஆமாம், புருஷன்னு இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கழுத்தில் ஒரு தாலியை காணும். ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் தான் ஃபேக் கல்யாணம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. சட்டப்படி டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. ஆனால் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. ஆனால் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணுற வரையும் வந்திருக்காங்க. இங்கே தங்க ரூம் கிடையாது, நீங்கள் இங்கே சும்மா தானே தங்கிட்டு இருக்கீங்க, ஃபேக் கல்யாணம் தானே, பேசாமல் போய் நீங்கள் ஹாஸ்டலில் தங்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் ஃபேக் கல்யாணம் சொன்னாங்க? என் கழுத்தில் தாலி இருக்குது, சோழன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரேமம் முடிச்சிருக்காங்க.